ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து நான் ஹீரோயின் அப்புறம் வந்து பழக்கற்பையா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பையா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிடுறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னா நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லார். இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வந்து இல்லை சார் நான் இல்லை இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் வந்து இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இது வந்து கேரக்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த படம் ஆரம்பிச்சது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிடுறீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய், நல்லா சொல்லுங்க பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு, அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னு. இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இதை நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார் வந்து இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய் நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்களாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய். நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்றாருன்ட்டு இவனை தேடணும், அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடணும். இதே மாதிரி ஒரு லைட்ல அப்படியே அவுட்லைன்ல போனேன், என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்கலாம், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடிச்ச உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தோம். நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ தடவை சொல்றாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டா அல்றான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார்.